எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டீ டெக்னிக்கல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த வீடியோ முற்றிலும் பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. ஏன் நான் பெண்கள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோல நான் ஒரு ஆப்பை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இந்த ஆப் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனா நான் ஏன் இப்போ இந்த ஆப்பை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா அப்போ அந்த ஆப் வந்ததுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. பட் எல்லாருமே பெண்கள் எல்லாருமே இப்போ அந்த ஆப் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா ஒரு அத்தியாவசியமான ஒரு ஆப். இந்த ஆப் பெண்களுக்கு எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு ஆப். என்ன ஆப் அப்படின்னா நீங்க நைட்டு ஒரு 12 மணிக்கு மேல வெளியே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பயப்படுவீங்க. தனியா போக முடியாது. நம்ம பின்னாடி யாராவது ஃபாலோ பண்றாங்களா, நோட் பண்றாங்களா, பட்டுன்னு அந்த மாதிரி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம யாரை ஹெல்ப் கேட்கறது, நைட் யாருமே ரோட்ல நடமாட்டம் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் பெண்கள் இப்போ வரைக்கும் நைட் வெளியே வர்றதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. இந்த ஆப் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பயம் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அப்படி என்னதான் இந்த ஆப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்க, இப்போ அது என்ன ஆப் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா காவலன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே, இப்போ அந்த ஆப்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னென்னலாம் கேட்கறாங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கேட்கறாங்க. உங்களோட பெயர், உங்களோட வயசு என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ் கேட்கறாங்க. அது எல்லாமே நீங்க தெளிவா கொடுத்துருங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க எடிட்ங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு எகைன் மாத்திக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் எல்லாமே கரெக்டா செட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். என்ன பெர்மிஷன்ஸ் அப்படின்னா உங்களோட லொகேஷன் ஆன் பண்ணணும், உங்களோட பேக் கேமரா அதாவது கேமரா ஆக்சஸ் பண்றதுக்காக உங்களோட லொகேஷன் கேட்கறாங்க. உங்களோட மைக்ரோஃபோன், உங்களோட வாய்ஸை இது பண்றதுக்காக பெர்மிஷன்ஸ் கேட்கறாங்க. அது எல்லாமே நீங்க அளவு கொடுத்துச்சு. ஓகே, இப்போ அந்த ஆப்குள்ள வந்துட்டீங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி SOS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் எதுக்காக அப்படின்னா அந்த SOS பட்டனை தெளிவா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க நைட்டு நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு 11:30 மணி ஆகுது, ரோட்ல யாருமே கிடையாது, திடீர்னு ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்றாங்க, திடீர்னு ஒரு நபர் உங்களுக்கு நோட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இல்ல உண்மையாலுமே அந்த மாதிரி வராங்க அப்படின்னா உடனே உங்க மொபைல் எடுத்துட்டு அந்த SOS பட்டன் பாத்தீங்களா, அதை ஒரு டைம் பிரஸ் பண்ணிட்டாலே போதும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த ஆப்புக்கு பின்னாடி 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நீங்க எப்ப வேணாலும் அந்த பட்டனை பிரஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு சந்தேகமா இருக்கு, எனக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்றாங்க, நோட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இல்ல யாராவது வந்தாங்க அப்படின்னா யோசிக்காம மொபைல் எடுத்து அந்த பட்டனை கிளிக் பண்ணா போதும். அடுத்த 5 செகண்ட்ல இந்த ஆப்புக்கு பின்னாடி வேலை செய்யறவங்களுக்கு பட்டுன்னு ஒரு இன்டிமேஷன் போகும். போன அடுத்த செகண்ட் உங்களோட பேக் கேமரா ஆக்சஸ் பண்ணிடுவாங்க, உங்களோட மைக்ரோஃபோன் ஆக்சஸ் பண்ணிடுவாங்க, உங்களோட லொகேஷனும் வந்துடும். அதாவது உங்களோட பேக் கேமரா தானாவே ஆட்டோமேட்டிக்காவே ஆன் ஆயிரும். உங்களோட மைக்ரோஃபோனும் அதாவது மைக், மொபைல்ல இருக்கிற மைக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஆன் ஆயிரும். லொகேஷன் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவங்களுக்கு அங்க லொகேஷனும் காமிச்சிடும். அதை கொடுத்த உடனே அவங்க நீங்க இருக்க இடத்துல பேக் கேமரா உங்க மொபைல் ஆன் ஆயிடுச்சுல, என்னென்ன நடக்குதுன்னு கேமரால பாத்துக்க முடியும். நீங்க என்னென்ன யார்ட்டையாவது பேசுங்க அப்படின்னா அவங்க வாய்ஸும் செக் பண்ணிக்க முடியும். நீங்க இருக்கிற லொகேஷன் அங்க வரனால ஈஸியா ட்ராக் பண்ணி உடனே போலீஸும் அந்த இடத்துல உடனே அப்படி இருந்துச்சு அப்படின்னா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆப் நீங்க உங்க மொபைல் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தைரியமா 12 மணி வரைக்கும் நீங்க பெண்கள் எல்லாருமே தைரியமா ரோட்ல நடமாடிட்டு போகலாம். ஏன்னா இந்த ஆப் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப் வந்துச்சு. ஆனா அப்போ அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போ கண்டிப்பா எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும் இந்த ஆப்புக்கு. தேவையில்லாத கண்ட ஆப்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆப் ஒரு 3-4 MP இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். நீங்க ஒரு பெண்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நிறைய பெண்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.